Hi armies, today வந்துட்டு prank your caring husband, he punished you in whole night அப்படிங்கிற ஜேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் ரெயின்போ லவர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. என்னால் ரெக்வஸ்ட் வீடியோஸ் வந்து போடவே முடியல. அது ஏன்னு எனக்கும் புரியல. நான் அதை பார்க்கவும் மாட்டேங்கிறேன். அதை நான் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருக்கேன்னா, அதனால் என்னால் இப்போ அதை பார்க்கவும் முடியல. அதனால் அதை பார்க்கவே மறந்துட்டேன். நான் அதை இப்போ தான் பார்த்தேன். ஸோ உடனே ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஐம் ரியலி சாரி இவ்வளோ லேட்டாக போட்டதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வார்னிங் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வார்னிங் பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்து வாட்பேடில் இன்ஸ்டாவில் எப்படி ஒரு ஸ்டோரி படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவரில் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்து தான் ஆகுது. இது வந்து ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ். பட் அப்போல்லாம் இருக்கவே இருக்காது. ஜிகே வந்து செம்ம ரொமான்டிக். ஒரு 10 நாள் தான் உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பான். அதுக்குள்ளே வந்து அவனோட லவ் சைட்லாம் காட்டி உங்களை லவ்லேயே விழ வச்சுருப்பான். அதுக்கு முன்னாடி பேசியே உங்களை பயங்கரமாக மயக்கியிருப்பான். அது இல்லாமல் ரொம்ப கேரிங்கான ஒரு பையன். இப்படி ஒரு பையனை வந்து லவ் பண்ணி கூட யாராலையும் கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது. நமக்கு அரேஞ்ச் மேரேஜில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் வேறு உங்களுக்கு. அதாவது இந்த என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி வாயினுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஜேகே வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். நீங்கள் ஒரு தப்பே பண்ணிட்டா கூட உங்களை திட்ட மாட்டான், சத்தமாக பேச மாட்டான், கத்த மாட்டான். உங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தப்பு பண்ணிட்டேன்னா உங்கள் அம்மா அவ்வளோதான் உங்களை துரத்தி அடிப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருப்பீங்க. பட் ஜேகே நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் உங்களை அடிக்கவே மாட்டான். இல்லை வயன் இது தப்பு வயன், இதை மாற்றிக்கோ திருத்திக்கோ, நான் சொல்கிறேன் இல்லடி கேளடி தங்கம் அப்படி சொல்லி உங்களை கொஞ்சி சொல்லுவான். உங்களுக்கு அதனாலேயே ஜேகே மேலே டே பை டே அவ்வளோ லவ் அதிகமாகுது. நீங்கள் நிறையா தடவை நிறையா பொருள் கீழே போட்டு டம்முன்னு உடச்சிருப்பீங்க. ஜேகே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டான். அதே உங்கள் வீட்டில் நீங்கள் உடச்சிங்க உங்கள் அம்மாட்ட உங்கள் மண்டை உடஞ்சிரும். அந்த அளவுக்கு துரத்தி அடி வாங்கின நாட்கள்லாம் உண்டு. இப்போ நீங்கள் மார்னிங் நல்லா குப்பரப்பட தூங்கிட்டுருங்க. மணி 8 ஆயிடுச்சு. ஜேகே வந்து பார்க்குறான், அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளிச்சம் 2 பேர் மேலே அடிக்குது. ஜேகே அந்த வெளிச்சத்தினால தான் எழுந்திரிச்சிருப்பான். அவன் பார்க்குறான் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. போய் அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஜன்னல்லாம் சாத்தி விட்டு ஸ்க்ரீனையும் ஃபுல்லாக சாத்திட்டு இந்த சைடு அந்த கபோர்டோட கதவை திறந்தா அந்த ஜன்னல் வந்து மறையும். அந்த கபோர்டோட கதவையும் திறந்து வச்சுட்டான். அந்த வெளிச்சம் அந்த ஸ்க்ரீன் வழியாக கூட உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திறந்து வச்சுட்டு அவன் ரெஸ்ட் ரூம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்குறான், நீங்கள் தூங்கிட்டீங்க. அந்த பைப்பை சும்மா ஒரு அரை பைப் மட்டும் திறந்து விட்டு பக்கெட்டை நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டான். அப்போ தான் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்காது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அது ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக கீழே வச்சுட்டு உங்களை பார்க்குறான், நீங்கள் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் கீழே போயிட்டு அவனுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு நீ வந்து லஞ்சு செஞ்சுக்கோ இல்லைன்னா ஆர்டர் கூட பண்ணிக்கோ அப்படி சொல்லி சின்னதாக ஒரு நோட்ஸ் மட்டும் எழுதி அங்கே ஒட்டிட்டு திரும்பி உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அங்கே ஒரு நோட்ஸ் எழுதுறான், நான் கிளம்பிட்டேன், பாய் லவ் யூ டின்னு தங்கம். எழுந்திரிச்சிட்டு மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணக்கூடாது, நைட்டு டின்னர் நான் வந்து சமைச்சிட்றேன், நீ சமைக்க வேணாம், நான் வந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் எழுதி அதை நோட்டில் ஒட்டிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். பொறுமையாக கதவெல்லாம் சாத்திட்டு போயிருப்பான். நீங்கள் எந்த ஒரு சத்தமுமே கேட்காதால எந்திரிக்கவே இல்லை. ஒரு 11 மணி ஆயிடுச்சு. உங்கள் ஃபோன் பயங்கரமாக ரிங் ஆகுது. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ இதை யாரா காலையிலையும் கால் பண்ணுறான். ஜேகே அந்த ஃபோனை எடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கையை வச்சு தடவி பார்க்குறீங்க. ஜேகேவை காணோம். என்ன எனக்கு காணும் அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. மணி 11. அத்தாடி 11 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எடுத்து காதில் வச்சுட்டு சொல்லுடி அப்படிங்கிறீங்க. ஒயன் எருமை தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்புறம் வெட்டியாக முறிப்பாங்க அப்படின்னு. அட்டிப்பாவி நைட்டெல்லாம் ரொம்ப வேலையோ அப்படின்னு. நைட்டில் எந்த வேலையும் இல்லை, இன்றைக்கெலாம் வெட்டியாக தான் இருந்தேன். பட் கொஞ்சம் தூங்கலை, ஃபோன் பார்த்துட்டு லேட்டாக படுத்து சொல்லு அப்படின்னே. அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னே. என் வீட்டுக்கு எதுக்கடி வந்த, வெளியே படி பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னே. ஒயின் செருப்பாலட்டி போய் இப்போ கதவை திறக்கலண்ணா அப்படின்னே. சரி கத்தாத சனியனை இது வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை திறக்கிறீங்க. நீங்கள் பார்க்கவே அப்படியே பிச்சைக்காரி மாதிரி இருக்கீங்க. ஒரு லாங் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ஜேகேவோட தான் போட்டிருக்கீங்க. அப்படியே தொலைன்னு இருக்குது. உங்கள் தலையெல்லாம் கலைஞ்சு போய் அப்படியே ஒரு பேய் மாதிரி வந்து நிற்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஹே பிச்சைக்காரி ஒயனுங்க அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு சிறுப்பாளி அடிப்பேன், நான் தான் ஒயன் அப்படின்னு. ஹே என்ன ஒயனா நீ, அவ்வளோ அழகாக இருப்பேன் எங்கள் ஒயன், இப்போ நம்ம பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கையை தூக்கி உங்கள் மண்டையில் ஒரு ஹை போனிடெயில் மாதிரி அதை தூக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே பெரிய கொண்டையாக போடுறீங்க. அது எப்படி இருக்குன்னா உங்கள் நடு மண்டையில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு இதை விட கேவலமாக யாருமே கொண்டை போட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டா. நீங்கள் ஒன்று ஏன் உனக்கு என்னடி, என் புருஷனே எதுவும் சொல்ல மாட்டான், உனக்கு அவ்வளோ கவலையாக இருக்கியா அப்படின்னு.
ஆமாம் உன் புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் உடனே அவனுக்கு செருப்பத்துக்கு எறிய போகிறீங்க உடனே ஏய் சொன்னேன் பண்ணியிருக்கலான்னு. ஏன்னா இப்படி ஒரு கேரிங் ஹஸ்பண்ட் யாருக்காச்சும் கிடைப்பானா? 11 மணி வரைக்கும் பொண்டாட்டி தூங்குறான், இன்ன வரைக்கும் எழுப்பிடாமல் போயிருக்கான். என் புருஷன் தான் இருக்கானே 7 மணி ஆயிடுச்சு, நாளை எந்திரி எருமை மாடு உங்கள் அப்பா நான் சமைப்பான்னு சொல்லி கத்துவோம். உன் புருஷன் 11 மணி வரைக்கும் தூங்க விட்றானே அப்படி சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கானே. வயிற்றுச்சல்ல சாகாத அப்படி சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டீங்க. போய் பார்க்குறீங்க ஜேகே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபுல் ரெடியாக பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு பத்தியா என் புருஷன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு தின்னு சாவு அப்படி சொல்கிறா. நீங்கள் ஒன்று ஏன் மச்சான் அப்படி வயிற்றுச்சல்ல சாகுற அப்படின்னு. வயிற்றுச்சல் சாகுறாங்க அதனால இல்லை மச்சான் நீ நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்னோடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்து வீடு தான், அதனால் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, அதெல்லாம் நார்மல் தான். நீங்கள் அவளும் அதுக்கப்புறம் ஃபோனை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஜெக்கி எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு தான் போயிருப்பான். ஸோ உங்களுக்கு வீட்டில் ஒரு வேலையுமே இருக்காது. சும்மா காலையில் எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா, மதியத்துக்கு எதையாச்சும் உங்கள் ஃப்ரெண்டு சமைச்சு கொடுத்தானா சாப்பிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் சமைப்பீங்க, அவ்வளோதான் பண்ணுவீங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் படுத்து நல்லா குப்புற அடித்து தூங்கிட்டு 2 பேருமே ஒன்றா தான் தூங்குவீங்க. குப்புற அடித்து தூங்கி போட்டு ரிட்டன் ஈவினிங்காக இருந்துச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சும்மா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் போய் பொறுக்கி தின்னுட்டு வந்து அமைதியாக உட்காந்துருப்பீங்க. ஜேகே வருவான், ஜேகே சமைச்சு தருவான், அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுவீங்க. இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சும்மா வந்து ஃபோனில் டிவியை கனெக்ட் பண்ணிட்டு என்னத்தை தான் பார்க்குறது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க. அதில் நிறைய வீடியோ வருது. அதில் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை ப்ராங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு மச்சான் அங்கே பாரு எப்படிலாம் ப்ராங்க் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னே பாரு அந்த பையன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோம் ஐயோ அப்படி சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு இதே ப்ராங்க்கில் எங்கள் வீட்டில் பண்ண என் புருஷன் என் தலையை வெட்டிடுவான் அப்படின்னே எதுக்கு உயிரோடு இருக்க சாவு அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஆமாம் ஒருவேளை இப்படி பண்ணால் ஜேகே என்னடி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னே எனக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஜேகே இவ்வளோலாம் ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு எப்படி சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் அது ரொம்ப கேரிங், எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாதடி என் செல்லம் அப்படி தான் சொல்லுவானே தவிர ஏன் இப்படி பண்ணு அப்படி சொல்லி கேட்க மாட்டேன் தெரியுமா. அச்சோ இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி அப்படி சொல்கிறீங்க ஒவ்வொன்று. ஆஹா பார்க்கலாமா நீ லக்கியா இல்லையான்னு அப்படின்னே. நானும் லக்கி தான், நீ ஒன்றும் பார்த்து கிழிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ வச்சு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராங்க் வீடியோவாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒரு வேளை எனக்கும் டவுட் இருக்குடி, நான் அப்படி பண்ண ஜேகே என்னடி பண்ணுவான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு வேணா பண்ணி பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்துட்டு வேணாம் அமைதியாக கிளம்பு சும்மா நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே ஏதாவது கொளுத்தி போட்டுறாது அப்படி சொல்லி அவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டீங்க. அப்புறம் வந்துட்டு நைட்டு எப்பவும் போல் ஜேகே வந்துட்டான். ஜேகே சமைச்சிட்ருக்கா, நீங்கள் ஜேகே பின்னாடி நின்று பேசிட்டு தான் இருக்கீங்க. ஜேகே உங்கள்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ எல்லார்ட்டுமே இப்படி தான் பேசுவியா அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னே உனக்கு சத்தியமாக கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு ஜேகே உடனே இல்லையே அப்படின்னே எப்படி ஜேகே இவ்வளோ சூப்பராக பேசுகிற, ஒரு மாதிரி மேன்லி வாய்ஸ் இருக்குது உனக்கு, ஸோ பக்காவாக இருக்க, ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலும் ஒன்று தான் சொல்லணும், அப்படி இருக்க எப்படி யாரையுமே நீ லவ் பண்ணாமல் இருக்கு, எப்படி எவக்கண்லேயும் நீ சிக்காமல் இருக்குன்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட எவக்கண்லேயும் சிக்கலை அப்படின்னு என்ன சொல்கிறது திடீர்னு அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படின்னு ஜேகே ஒன்று ஆமாம் நிறைய பேர் அப்படின்னு யாரையுமே நீ அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு இல்லை அப்படிங்கிறான். ஐயோ நான்லாம் உன்ன மாதிரி அழகாக இருந்ததுன்னா ப்ளே பாயாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு வெக்கமாக இல்லை அப்படின்றா. நீங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பார்த்து ஒருவேளை நீ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னானே நீ அழகாக இருக்க பட் நான் நீ சொல்கிற மாதிரி ப்ளே காலெல்லாம் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அப்படின்னே ஒன்றை மாதிரி ஒரு ப்ளே பாய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னே. அச்சோ நெஞ்சு நக்கிறானே அப்படின்னு ஜேகே நிமிஷம் உங்களை பார்க்குறானே ஒரே ஐ மீன் பாசத்தில் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னே அது ஸ்கூலும் லோக்கல் ஸ்கூல் தான் சரியா, காலேஜு லோக்கல் காலேஜ் தான் அப்படிங்கிறப்ப அப்படியே லோக்கல் லாங்குவேஜ் தர மாதிரியாக பேசுவோம், அது அப்படியே வருது. சம்டைம்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே உடனே பட் இதுவும் கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு கேட்க நல்லா இருக்கா அப்படின்னு ஜேகேனுங்கிறான். எங்கள் அம்மா நான் லோக்கல் லாங்குவேஜ் பேசினா என்ன பைத்தியக்காரடி நீ அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்க தருத்துவாங்க அப்படின்னோடனே அடி வாங்கியிருக்கியா அப்படின்னு அடி வாங்கியிருக்கியாவா தாறு மரா வாங்குவேன் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன் நீ அடி வாங்கினதே இல்லையா அப்படின்னோடனே என்னையெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க, என்ன எதுக்கு அடிக்கிறாங்க, ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு டாப்பரோ அப்படின்னு சொல்லி வாயில் கை வச்சுட்டிங்க ஜேகே உடனே ஏன் அப்படிங்கிறான். எனக்கெல்லாம் படிக்கவே பிடிக்காது, இருக்கிறதுலே ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் தான் நான் தான் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு
இப்போ அதனால தான் நம்ம பேர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. நல்லா பேசுகிற நீ எப்படி சொல்லிட்டு கண்ணை ஓடிக்கிட்டீங்க. ஜேகே சிரிச்சுட்டே வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்கான். நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்களும் ஜேகே அதுக்கப்புறம் எப்பவும் போல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ரூமில் போய் நீங்கள் படுத்தோன்னே ஜேகே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. ஐ ஃபீல் ஸோ டயர்ட் அண்ட் நீடி அப்படின்னு நீங்களும் ஜேகே அப்புறம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக அந்த செக்ஷன் மாறுது. ஜேகே உங்கள் பாடி ஃபுல்லாக பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா. நீங்கள் ஜேகே 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மூன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே என்டர் பண்ணி பொறுமையாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பெயினே தராத அளவுக்கு அவ்வளோ பொறுமையாக பண்ணுவோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரியலி யூ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ரொம்பவே அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறீங்க. ஜேகே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போதும் போல தான் லேட்டாக எழுந்திரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வரா. உங்கள் டேஸ்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நேற்று எனக்கு உண்மையிலேயே இந்த ப்ராங்க் வீடியோ பார்த்ததுலேருந்து அதை பண்ணலான்னு தோணுது அப்படின்னா உங்களை பார்த்துட்டு நிஜமாக தோணுது அப்படின்னு. நிஜமாக எனக்கு தோணுது, பட் கொஞ்சம் பக்குங்குது ஜேகே எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. ஆனால் நான் கேட்டு தெரியுமா உனக்கு கோவம் வராதனா? அவன் எனக்கு கோவமே வராதுன்னு வேறு சொல்லியிருக்கான். ட்ரை பண்ண வாடுன்னு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஊன்னு வாண்டிடுறா. நீங்கள் ஒன்று அப்போ நீயும் உன் வீட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஏன்டி தனியாக சாவனா கூட்டாக சாவலாங்கிறியா அப்படின்னு. நான் சாக மாட்டேன் மச்சான், நீ ஒரு வேளை செத்தினா ஃபீலே பண்ணாத, உனக்கு செலை வைக்கிறேன், என் புருஷன்ட்ட சொல்லி உனக்கு செலை வைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு சவுடி சவுடி சவுடின்னு சாவுமணி எப்படி காதுக்குள்ள ஒருத்தர் ஊதிட்டு இருக்கா எனக்கு அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிடி. ப்ளீஸ் டே 2 பேரும் ஒரே நாளில் பண்ணலாண்டி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ஓகேன்ட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் அவளெல்லாம் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே வர டைம் ஆயிடுச்சு. நீங்கள் போய் பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே எப்போவுமே வரப்போ நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு சின்சியராக ட்ராமா தான் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி உங்களை காணோன்னே ஜேகே கொண்டும் புரியல. வேகமாக கிச்சனில் எட்டி பார்க்குறான், அங்கேயும் நீங்கள் இல்லை. அவன் பக்கத்தில் இருக்க இன்னொரு ரூமில் பார்க்குறான், இல்லை வேகமாக உங்கள் ரூமுக்கு வரான். வந்து தோதோ பார்த்தா நீங்கள் படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தா அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு. சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே வந்துட்டு போய் சமைச்சிட்டு வா அப்படின்னு. ஜேகேவும் சரின்னு சொல்லி கீழே போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. நீங்கள் பொதுவாகவே வந்துட்டு அவன் சமைக்கிறப்ப போய் அவனை ஹக் பண்ணிட்டு அவன்கிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க. எனக்கு அமைதியாக படுத்துருக்கீங்களா? ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறா. நீங்கள் சாப்பிட்டு அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது அந்த ப்ராங்க்கில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது உங்கள் மைண்ட் செட்டில் ஓட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் ஜேகேவே கண்டுக்கலை. ஜேகே உங்களை பார்த்துட்டே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் ஜேகே தலையில் சின்னதாக பேட் பண்ணி கொடுத்துட்டு தூங்கு 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 தங்கும் தூங்கு தங்கும் அப்படிங்கிறீங்க. ஜேகே நீங்கள் சொல்கிறது கேட்டு சிரிச்சுட்டே அவனுக்கு தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேவும் எப்பவும் போல் எந்திரிச்சு போயிட்டான். நீங்கள் கீழே போய் பார்க்குறீங்க, ஜேகே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பழைய ட்ரெஸ் வச்சுருப்பீங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தாலே வந்துட்டு பரிதாப நிலைமையில் இருக்கும். அந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டு பார்க்க பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் போட்டுருந்துருப்பீங்க. முதல் குளிச்சுட்டு வந்தோன்னு போட்டிருப்பீங்க. அச்சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக துடைக்கிறீங்க. அது லைட்டாக ஒட்டும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல எண்ணெயை தொட்டு லைட்டாக துடைச்சி அதை லைட்டாக மட்டும் துடைச்சிட்டு விட்டுட்டீங்க. அப்படி உங்கள் கண்ணே பார்க்க டார்க் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ என் கண் பக்கம் கருப்பாக இருக்குது, இப்போ பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியாக இருக்குல்ல மாதிரி தெரியுறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணாடி உங்கள் ஃபேஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் பெட்டில் படுத்துட்டு நீங்கள் போய் ஜேகே கால் பண்ணுறீங்க. நீங்கள் பொதுவாக ஜேகேக்கு இந்த மாதிரி டைமில் காலே பண்ண மாட்டீங்க. ஜேகே நீங்கள் பண்ண ஒரு ரிங்லேயே எடுத்துட்டா. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. அட பாவி வேலை எதுவும் இல்லாமல் இருக்கியா, ஒரு ரிங்லேயே ஃபோன் எடுத்துட்டியே அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே அப்படி சொல்கிறீங்க. சிக்கன் என்னாச்சு ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே, எனக்கு வாமிட் வருது, தலை சுற்றுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேக்கு என்னன்னே புரியல. என்ன ஆச்சுடி, என்ன சாப்பிட்டது சேரலையா? நான் காலையில் நான் சாப்பிட்டா தானே வச்சுட்டு வந்தேன். என்னாச்சுங்கிறான். நீங்கள் பதிலே சொல்லல, அப்படியே உங்கள் ஃபோனையும் விட்டு வச்சுட்டீங்க அமைதியாக. ஜேகே பேசிட்டே இருக்கா. அவனுக்கு புரியவே இல்லை. அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவசரமாக வீட்டுக்கு வரான். அவன் அங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும். அவனுக்கு அந்த 1/2 hourல அவ்வளோ பதட்டமாக இருக்குது. திருப்பி வாமிட் பண்ணியிருப்பீங்களோ, உங்களுக்கு மயக்கம் வந்திருக்குமோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் திடீர்னு ஃபோன் வேறு அப்படியே விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் 1008 டென்ஷனில் அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு வரான். பார்க்குறான். நீங்கள் ஹால்லேயே அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்னாச்சுடி அப்படி சொல்லி உங்களை தூக்கி மடியில் வைக்கிறான். நீங்கள் ஜேகே அப்படியே ஆஃப் வயசில் பார்த்துட்டு ஜேகே என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே ஹாஸ்பிட்டல் போகலாமா, இவன் ஹாஸ்பிட்டல் போகலாமா, டாக்டரை வர சொல்லியிருக்க, பரவாயில்லம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஐஸ்ல வந்து அப்படியே டியூஸ்லாம் ஊற்றுது. நீங்கள் ஜேகே ஐஸை தொடச்சிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் ரூமில் படுக்கவே, அதான் டாக்டர் வர சொல்லியிருக்கீல போதும் அப்படின்னோடனே ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு உங்களை ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவன் வந்து நின்றுட்டுருக்கான். கரெக்டாக டாக்டர் வந்தோடனே டாக்டர் உள்ளே வர சொல்லி ஜேகே ஒன்று என்னாச்சுன்னு தெரில, வாமிட் வருதுன்னு சொல்கிறா, தலை சுற்றுன்னு சொல்கிறேன், என்ன பாருடா ஜிமின் பாருடா அப்படின்னு. ஜேகே இருடா பார்க்குறேன் அப்படின்னு. ஆமாம் பாருடா ஜிமின் அப்படி சொன்னேன். அட வெளியே போடா அப்படி சொல்லி ஜிமினை வந்து ஜேகே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வெளியே தள்ளி விட்டு ஜிமின் வந்து கதவை சத்திட்டு வந்து திரும்பி உங்கள் பல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பண்ணுது அப்படின்றான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு கீழே சரிங்க ஜிமின் ஒன்று செருப்பான அடிப்பேன் அப்படின்னு. என்னடா நான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு. விளக்கமா ஏன்டி பண்ணுறேன் அப்படின்னு.
இல்லைடா சும்மா ஜேகேகே மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு செக் பண்ண அப்படின்னு வேகமாக வந்துட்டு ஜிமின் உங்கள் மண்டியிலே அடிக்கிறான். அம்மா ஏன்டா அடிச்சு பக்கி பயலே அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிட்டா. அறிவு இருக்கா இல்லையா? அவன் எவ்வளோ பயந்தான் தெரியுமா? அவன் ஆஃபீஸ்லேயே அப்படி கத்திட்டே கிளம்பி வந்தான் தெரியுமா? என்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ வேகமாக புலம்புறான் உட்காந்துக்கிட்டு. என்னாச்சும் தெரியலடா தங்கச்சி குழம்பு சொல்ல வாடா 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 வாடான்னு கத்திட்டு இருக்கான். நான் வேக வேகமாக வந்தா நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சும்மா ப்ராங்க் பண்ணேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் ஒன்று கூப்பிடுவான்னு அப்படின்னு. ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அப்படியே அடிச்சானா அப்படி சொல்லி அம்மா ஜிமின் திரும்பி காயவங்களான்னு ஜிமினை பார்த்துட்டு சரி சாரி விடு அப்படின்னு. சாரி என்கிட்ட கேட்காது அவன்கிட்ட கேட்குற அறிவு கட்ட நாயே அப்படி சொல்கிறான். நீங்கள் ஒன்று என்னடா அண்ணா அப்படின்னு நொன்னாகினா வர வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கோச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு படுத்து தொலை அதனால் வந்துட்டு சொல்லு உண்மை அப்படியே நடிச்சா குண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கதை திறக்க போகிறான்னு ஜிமினை அப்போ அப்பி ஐஸில் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து இப்படி பார்க்காது அப்படியே வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டே கதவை திறக்கிறான். ஜேகே வந்துட்டு அவ்வளோ பயத்தோடு நிற்கிறான். ஜேகேவை கூப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி தான் இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்படியே நான் ஃபுட் பாய்சன் ஓரளவுக்கு ஒன்றுமே கொடுக்கலடா திங்ஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எக்ஸ்பைரி டேட் எதுக்குமே முடியல நான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில் அவளுக்கு சாண்ட்விச் தான் செஞ்சு கொடுத்தேன். பட் அதிலலாம் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குடா இன்னும் எதுவுமே கெட்டு போகலடா அப்புறம் எப்பட்றா அப்படி சொல்லி அவன் அவ்வளோ பயத்தோடு கேட்குறான். ஜிமின்ட்டு உங்களை பார்க்குறான் ஜே கேட்குறான்னு நீ ப்ளீஸ் நீ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க அதுக்கப்புறம் நானும் உண்மையே சொல்லிக்கிறேன் ப்ளீஸ்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள பார்த்துட்டு. இல்லைடா சில டைம் அப்படி ஆகும் நார்மல் தான் நீ இந்த டேப்லெட் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான். ஜேகே அதுக்கப்புறம் என்ன போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறா நீ ரெஸ்ட் எடுக்கிறேன் உடனே வந்துடுவா அப்படின்னு நீங்கள் மட்டும் சின்னதாக ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. ஜேகே வேகமாக போய் வாங்கிட்டு வரான். நீங்கள் வரப்போ பார்க்குறீங்க ஜேகே வந்துட்டு அமைதியாக வரா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இன்னும் வேகமாக வராமல் அமைதியாக வரான் அப்படிங்கும்போது ஜேகே வந்துட்டு ஒன்று இந்த டேப்லெட் பொடி நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேகே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஃபேஸ் அவ்வளோ டென்ஷனாக மாறுது. இதுலலாம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக்கு செம்ம கோவம் வருது. ஜேகே அந்த கோவத்தோடய போய் சமைச்சிட்டு வரான். ஜேகே வந்து உங்கள்கிட்ட ஃபுட்டு கொடுத்துட்டா நீங்கள் வாங்கி வாயில் வைக்கிறீங்க அது செம்ம காரமாக இருக்குது. ஜேகே பார்த்துட்டு ஜேகே இது அப்படின்னு ஒன்று அதை நான் காரமே போடல நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டோன்னே இல்லை ஜேகே இதே சாப்பிடுவேன் எப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட சொல்லவே முடியல இது காரமாக இருக்குடா நம்ம இல்லை நான் காரமே போடலன்றான். கேட்டால் காய்ச்சிக்காரவங்களுக்கு இது காரமே தெரியாது அப்படின்னு வேற உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்களும் அந்த காரத்தோடு இருக்கிறத சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது. நீங்கள் அப்போ தான் வந்து பார்க்குறீங்க ஜேகே ஒன்று டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு டேப்லெட்னா அவ்வளோ பயம். நீங்கள் எவ்வளோ உடம்பு சரினாலும் சரி ஒரு டேப்லெட் கூட எடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஜேகே அப்படியே பயத்தோடு பார்க்குறீங்க. ஜேகே இந்த டேப்லெட் போடுவேன் இது போட்டு உடனே சரியாயிடும் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் உங்கள் வாயில் போட வரான். ஜேகே எனக்கு டேப்லெட் பிடிக்காது வேணாம் நீங்கள் தள்ளுறீங்க. ஜேகே இதை போடுறீனோடனே ஜேகே ப்ளீஸ் எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது இந்த டேப்லெட்டே எனக்கு வேணாம் ப்ளீஸ் என்னை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேமா கோவத்தில் கத்திட்டீங்க. ஜேகே எல்லாரும் உங்களை ஒரு ஸ்லாப்பு தான் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எதிரெல்லாம் நடிக்கிறேன் அப்படின்னு. ஜேகே அது அப்படின்னு இப்போ தான் அவனை நினச்சி பார்க்குறான். ஜேகே வந்துட்டு வேகமாக வெளியே போயிருப்பான். ஜிமின் அவனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னானே அது அப்படின்னானே நீ எனக்கு அப்புறமா கால் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கிளம்பிட்டான். ஜேகே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கான். வீட்டிலேருந்து பயங்கர சத்தம் வருது. ஜேகே அப்படியே வந்துட்டு ஷாக்கில் பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு மியாவும் வந்துட்டு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த கத்துறான். மியா வந்துட்டு அழுகிற சவுண்ட் கேட்குது. கத்துற சவுண்ட் கேட்டோன்னே இவனுக்கு என்னன்னே புரியல. அவன் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே மியா அமைதியாக உட்காந்துருக்கா. நின்றுக்கிட்டு பேய் மாரி கத்திட்டு இருக்கான். ஏன்டா கத்துற அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு என்ன ஆச்சுடா அப்படின்னு ப்ராங்க் பண்ணுறாளாண்டா ப்ராங்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கால் பண்ணாடா சரின்னு பதறிக்கிட்டு வந்தா என்னை ப்ராங்க் பண்ணின்னு சொல்லி கடுப்பு கிளப்பிட்டு இருக்காளா. அவனுக்கு உயிர் போகுது அப்படி சொல்லும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கால் பண்ணாதா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு ஏன்டா அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு மியாவை பார்க்குறான். மியா அப்படியே அமைதியாக இருக்கா. வேகமாக போயிட்டு மியாவை அடிக்க போகிறான். ஏன்டா அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கையை பிடிச்சினே ஒயனை நடிக்கிறாளா அப்படின்னு அது அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆமாம் அப்படின்னு ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்துட்டு மியாவை லைட்டாக டென்ஷனோட பார்க்குறான். இல்லை இது நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு திரும்பி அவங்க 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. சரிடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்துட்டான். ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இவள் எதில் விளையாண்டு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவன் வேகமாக போயிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்புறம் ஜிமினுக்கு கால் பண்ணியிருப்பான். நீ உண்மையை சொல்லுவோம் தங்கச்சி குழம்பு செய்யுது அப்படின்னு அவளுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கா. அவன் நடிச்சிட்டு இருக்கா. போய் காதை காட்டி 2 வை அப்படின்னு அது அப்படின்னு நான் ஆல்ரெடி நல்லா திட்டிட்டு தான் வந்திருக்கேன். அறிவு கட்டவ திருப்பி உங்ககிட்ட வேறு என்னை வேறு நடிக்க வச்சுட்டேன் நாசமாக வரும் அப்படின்னு சரி விடுறா அப்படின்னு நீ பார்த்துக்கோ அவெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பைத்தியம் கறி அப்படின்னு சொல்லி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் வச்சுருப்பான். ஜேகே அதுக்கப்புறம் தான் டென்ஷன் ஆகிருப்பான். அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் எப்போயே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே இதெல்லாம் சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக முறைக்கிறான். உங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஐயோ மியா வேற மாட்டிக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அவ்வளோ ஒரு கோல்டு டோனில் உங்களை பார்த்துட்டு சத்தியமாக உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு
ஜேகே அது அப்படிங்கிறீங்க. ஜேகே கோச்சிட்டு வெளியே போயிட்டானுங்க. ஜேகே பின்னாடியே போகிறீங்க. ஜேகே பேசவே இல்லை. திரும்பி வந்து நைட்டே ஆயிடுச்சு. ஜேகே வந்து படுத்துட்டானுங்க. ஜேகே ஜேகே ஜேகேன்றீங்க. ஜேகே பேசவே இல்லை. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவன் உங்கள் மேலே அவ்வளோ கேரிங்காக இருந்திருப்பான். நீங்கள் அவனுக்கு இப்படி போய் ப்ராங்க் பண்ணுற அப்படிங்கிற பேரெல்லாம் கடுப்பாக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன். ஜேகே அமைதியாக படுத்துருக்கா. நீங்கள் ஜேகே பிடிச்சி உலுக்கிக்கிட்டே இருக்கேன். ஜேகே செம்ம டென்ஷன் உங்கள் மேலேயே வந்துட்டான். நீங்கள் ஜேகே அது அப்படின்னு அப்படியே நீ அமைதியாக இரு அப்படி சொல்கிறா. நீங்களும் அமைதியாகிட்டீங்க. ஜேகே உங்கள் லிப்ஸில் பயங்கர ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் லிப்ஸ்லாம் கடிச்சிடும். அதுலேருந்து ரத்தம் வர வருது. நீங்கள் ஜேகே எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. என்னாலும் உன்னை திட்டவோ அடிக்கவோ முடியாது. இதுக்கு மேலே என்னால் உன்னை அடிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. உன்னை திட்டுற அளவுக்கு எனக்கு சுத்தமாக மனசு வரல. உன்னை திட்டா நான் அவ்வளோதான் பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுவேன். பட் இந்த விஷயத்தில் என்னை தடுக்காது அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அப்படியே வேகமாக கிழிக்கிறானுங்க. ஜேகே ஜேகே ப்ளீஸ் இப்படி பண்ணாது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜேகே ஓஹோ உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சிட்டு அவன் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு உங்க கூட செம்ம ஃபோர்ஸாக மேக் அவுட் பண்ணுறான். அவன் ஒரு நாள் கூட இப்படி உங்க கூட பண்ணதே இல்லை. அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறான். இல்லாமல் ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னா போதும் அப்படியே ஜேகே ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படியே நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களோட சுத்தவும் முடியல. நீங்கள் அவ்வளோ ட்ரெயின் ஆகிட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி மயக்க போகிற ஸ்டேஜில் படுத்துருக்கீங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜேகே பார்க்குறோம். மார்னிங் 5 o'clock ஆகிடுச்சு. ஜேகே நைட் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நேரம் உங்கள் பாடி சுத்தமாக தாங்க. உங்களுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன்னா முடியல அப்படின்னா ஜேகே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹாட் வாட்டர் கொடுக்குறான். உங்களை கூப்பிட்டு போய் ஹாட் வாட்டரில் குளிக்க வச்சுட்டு படுக்க வச்சுட்டு டேப்லெட் கொடுக்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னே இது பெயினுக்கு போகிற டேப்லெட் தான் போடு அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஜேகே கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறீங்க. ஆல்ரெடி அவன் பிளான்டு தான் இது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் அந்த டேப்லெட்டை வாங்கி போட்டு அமைதியாக படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகேவும் அதுக்கப்புறம் அமைதியாக படுத்துருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகேவும் ஆஃபீஸ் போகலாம். அவனும் கூட சேர்ந்து 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். உங்கள் டோர் வந்துட்டு பொறுமையாக ஓப்பன் ஆகுது. பெட்ரூம் டோரு பார்த்தா மியா தான் அவள் பொறுமையாக பூனை மாதிரி வந்துட்டு என்ன அப்படி சொல்லி உங்களை எழுப்புறான். அப்புறம் தான் அவள் பார்க்குறா பக்கத்தில் இருக்க ஜேகேவை. அவள் அப்படியே பார்க்குறா. ஜேகே வந்துட்டு அவளை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னே என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னே சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க எழுப்பி விட்றேன் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு மியா வெளியே போயிட்டா. மற்றாடி ஜேகே வேலைக்கு போகலையா அப்படிங்கிறதே அவளுக்கு அப்போ தான் தோணுது. நீங்கள் எந்திரிச்சு வந்துட்டு மியா பார்க்குறீங்க. மியா அமைதியாக பப்பீஸில் உட்காந்துருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு செம்மாட்டியோ அப்படின்னே ஆமான்றா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அட்டி கூட வாங்கியிருக்கலாம். இங்கேயோ பாலி தாங்கள மச்சான் அப்படின்னு சொல்லி சிக்னல்லே கட்டுறீங்க. அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஜேகே ஒன்று சரி நீங்கள் 2 பேரும் இருங்க எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே வெளியே போயிட்டான். ஏன் போய் கட்டி பிடிச்சிட்டு நேற்று நடந்து எல்லாம் சொல்கிறீங்க. ஜிமினை கூப்பிட்டு வந்தது அதுக்கப்புறம் உங்களை வந்து போட்டு உரிச்சு எடுத்துருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு செத்துட்டேன்டி வலி இன்னும் கால் நடுங்குது நிற்க மாட்டேங்குது பாடி அப்படின்னா உங்களை பார்த்துட்டு இங்கே அதுக்கு மேலே அடி மேக் அவுட் எல்லாமே அங்கேயே நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அவளை பார்த்துட்டு சரி விடு ஒன்றும் நல்லா தானே இருக்கா அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னா நீங்கள் அவளை பார்த்துட்டு இது பேர் ப்ராங்கிங் நீ வீட்டுக்குள்ளே வந்த செருப்படி கிடைக்கணும் போய் வீட்டுக்குள்ளே நீ வராது அதை நான் சொல்லலான்னு பார்த்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் பத்திரகாளியாக மாதிரி கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒன்று உங்களை பார்த்துட்டு கத்துற அளவுக்கு தெம்பு இருக்காடி அப்படின்னே இல்லடி நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயர்டாக படுத்துட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு சரி நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவளும் போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே வரான். இன்றைக்கி என்ன பிளான் போட்டிங்க அப்படின்னு ஐயோ சாமி என்ன பேர் உங்ககிட்ட நான் ஒரு பிளான் போட மாட்டேன். நீ ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப கேரிங் பயங்கர லவ்விங்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சைடை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த சைடை காட்ட வேணாம்னு நினச்சேன். நீ தானடி எல்லாத்தையும் காட்ட வைக்கிற அப்படின்னு ஜேகே ப்ளீஸ் நீ எப்போவும் போல நார்மலாக பேசு அப்படின்னு ஜேகே டென்ஷனாக போயிட்டு போய் காஃபி போட்டு கொடுக்குறான். நீங்கள் ஜேகே அப்படின்னு பேசாதவன் என்னால் இன்னும் அதெல்லாம் மறக்கவே முடியல அப்படி சொல்லிட்டான். நீங்களும் சரி விட்டுட்டீங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜேகேக்கு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் அந்த நினச்சாலே ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜேகேன்ட்ட பேசுன்னு சொன்னீங்கன்னா ஜேகேக்கு ஒன்றா அதெல்லாம் நினைப்பு வந்துடும். உடனே கூட ஆர்கியூமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே அது கோவத்தில் போய் அப்படியே முடிச்சிடும். அப்படியே தான் உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. 20 நாள் ஆயிடுச்சு இன்னையோட. ஜேகே எப்போதும் போல் ஆஃபீஸ் போயிட்டா நீங்கள் வீட்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. நீங்கள் வேகமாக போய் வாமிட்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு தலை பயங்கரமாக சுற்றுது. நீங்கள் ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே ஃபோன் எடுத்தோன்னே என்ன அப்படின்னு ஜேகே எனக்கு வாமிட்டாக வருது தலையாக சுற்றுது அப்படின்னு ஜேகே உடனே ஒய் இப்போ விளையாட ஒன்றும் இல்லை கம்மன் ஃபோனை வைக்கிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஜேகே நிஜமாலே ஜேகே அப்படிங்கிறீங்க. ஜேகே ஒன்று அப்படிலாம் ஒன்றும் இருக்காது ஃபோனை எப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபோனை வச்சுட்டா உங்களுக்கு அழுகியாக வருது. உண்மையை தானே சொல்கிறேன் ஒரு தடவை அண்ணங்கிறதுக்காக எப்படி ஃபோனை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழுதுட்டுருக்கீங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தா உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க உள்ள ஜிமின் வர நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஜேகே தான் சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு எனக்கு வாமிட் வருது தலை சுத்தது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு தெரியுது உண்மை தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமின் வேமான்ட்டாங்க ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கலாம். நீங்கள் ஒன்று சிரிக்காத ஏறுமா மாடி நம்ம வழியில் துடிச்சிட்டு இருக்கான் உனக்கு சிரிப்பு ஒன்று தான் கேடு அப்படி சொல்லி ஜிமினை அடிக்கிறீங்க. ஜிமின் ஒன்று சரி ஜேகே என்ன சொன்னான் அப்படின்னு பொண்ணு வச்சுட்டான் சரிம்மா பேசவே இல்லை
இப்படி சொல்லிட்டு நீங்கள் தேம்பி தேம்பி அழுவுறீங்க. உங்களை சமாதானப்படுத்திட்டா இருக்கா, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வேகமாக போயிட்டு ஜிமின்னு கால் பண்ணிட்டு, ஜேகே எங்கடா இருக்கு அப்படின்னு, ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கேன்டா. வேகமாக வாடா, உன் பொண்டாட்டி தேம்பி தேம்பி அழுகுறா அப்படின்னு. என்கிட்ட ரொம்ப முடியல அப்படின்னு. ஆமாம் வா அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டான், வேகமான்ட்டான். ஜேகே உள்ளே வந்து பார்க்கலாம், உங்களை ஜிமின் ஹக் பண்ணிட்டு சமாதானப்பட்டிருக்கான். நீங்கள் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் ஃபோனை வச்சுட்டு பேசல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசல அப்படிங்கிறத சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு நீங்கள் இன்னும் அழுவுறீங்க. ஜேகே வேகமாக உங்களை ஹக் பண்ணிட்டு, இவன் ஒன்றும் இல்லை சாரி நான் நார்மலாக நினச்சிட்டு விளையாட்டுக்குன்னு நினச்சிட்டேன். நான் அழாதங்களா நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதங்காட்டி வந்து வீக்கும் சொல்லிட்டு தான் வந்திருப்பான், இந்த மாதிரி அவளுக்கு உடம்பு சொல்லுங்கிறாங்களாம் போகிறேன்னு சொல்லிட்டு. வந்துட்டு மியாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதனால் அவளும் இல்லை வந்துட்டா, வந்துட்டான். நீங்கள் அழுதுட்டு இருக்க பார்த்துன்னு மியாவுக்கு புரியல. என்னாச்சுடி அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து உங்களை படிக்கலாம். நீங்கள் தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உங்களை சமாதானம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பேசாத போ அப்படின்ட்டே இருக்கீங்க. உடனே சாரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் ஒன்று சரி போகுது வீடு அப்படின்னு ஜிமின்னு பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு என்னாச்சு, நீ எதுவுமே சொல்ல, டேப்லெட்டே எழுதி கொடுக்கல, பொதுவாக கொடுப்பில்ல, என்னாச்சு அப்படின்னே. இன்னைக்கு பெரிய உனக்கு நிறைய டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் எனக்கு நெஞ்சு வலிக்குது, அடைய இவனை வெளியே கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு ஜேகே வந்துட்டு சிரிக்கிறான். ஏன்டா அப்படின்னே, என்னடி இப்படி குழந்த மாதிரி அழுகுற அப்படின்னு. அப்புறம் நான் குழந்தை தானே அப்படின்னு. யார் நீ குழந்தை அப்படின்னு. ஆமாம் 4 வயசு குழந்தை, நீ தானே சொல்லுவ என்னோட குட்டி பாப்பா, என் குழந்தை பாப்பா, அப்புறம் குழந்தை பாப்பா அப்படி தான் அழுவும் அப்படின்னோடனே ஜேகே க்யூட்டாக பார்த்து சிரிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி உட்காந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு ஜிமின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படிங்கிறா. ஜேகே வந்துட்டு சொல்லாத அப்படிங்கிறா. நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா, அன்றைக்கி என்ன அடித்தான் அப்படின்னோடனே ஜேகே வந்துட்டு பார்க்குறான். ஜிமின் உடனே பார்த்துட்டு எதுக்குடா அடிச்சு அப்படின்னு. நீ தானேடா அடின்னு சொன்ன அடின்னு சொன்னால் அடிச்சிடுவேன் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிக்கா. நீங்கள் ஜிமின் காய் படிச்சுட்டு சரி வீட்டு தப்பு ஏமானதானா, அதனால அடித்தா பரவாயில்ல அப்படின்னு. பரவாயில்ல, ஆனால் அவன் என்கிட்ட இத்தனால பேசவே இல்லை, எனக்கு அது வேற ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி விடு, என்ன பேர் நீ வந்து அவன்கிட்ட பேசாத, நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு. சரி கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நிற்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பார்த்தியா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இதுக்கு வேறு உன்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லவே மாட்டான் அப்படின்னு. என்ன சொல்ல போகிற அப்படின்னு. இரு சொல்கிறேன் அப்படின்னு. இங்கே பாரா வேணும் அம்மாவை போகிறா, ஸோ என் தங்கச்சியும் என்னோட மருமகனையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படியே வந்து ஜேகே ஷாக்கில் பார்க்குறான். மியா வேகமாக ஹேக் பண்ணிட்டு என்னதே எனக்கு மருமகன் வர போகிறான் அப்படி சொல்லிட்டு அவ கத்துறா. வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அலாரம் சொல்லிங்க. அச்சோ ஏன் பொருள் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஜேகே ஹேக் பண்ணிட்டீங்க. ஜேகே ஒன்று என் ரியலி அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று எனக்கு என்ன தெரியும், அவன் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குங்க. ஜிமினே ரியலி தான் அப்படின்னே. அதுக்கப்புறம் ஜேகே தேம்பி அழுகுறா. நீங்கள் ஜேகே சமாதானம் பண்ணிட்டு சரி நீ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டு என் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு, நான் என் மகனோட எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே. அம்மா வீட்டுக்கா, பிச்சு போடுவேன், என் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னே. என்ன பிச்சு போடுவேன், நீ தானே போக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் க்யூட்டாக சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து ஹாப்பியாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பார்த்துட்டு போகிறது, அப்புறம் ஜேகேவோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு போகிறது, ஜிமின் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துட்டு போகிறது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்க கூட எனி டைம் மியா இருந்துகிட்டே இருக்கா. ஏன்னா உங்களால் மேக்ஸிமம் ரொம்ப நேரம் நடக்க முடியல, இருந்தால் இடுப்பு வலிக்குது, கால் வீங்கிக்கிச்சு, வாந்தி வருது, அப்படி இப்படின்னு பல ப்ராப்ளத்தில் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஜிமின் அதனாலே அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போவான். ஜேகே அடிக்கடி வீட்டில் இருந்துப்பான். அப்படியே உங்கள் டேஸ்லாம் போக ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்கு 8 மந்த் ஆயிடுச்சு. ஜேகே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே சின்சியராக கொஞ்சம் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு குட்டி தம்பி ரொம்ப பெரிய தம்பி ஆகிட்டான் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப பெரிய தம்பி தான் அப்படின்னு. ஆனால் ஜேகே அன்னைக்கு நீ மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்ததுன்னா தம்பி வர இன்னும் நாளாக இருக்கும் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் உடனே ஜேகே பார்த்து ஆனால் எனக்கு அவ்வளோ வலிச்சது தெரியுமா, நான் கூட நினச்சேன் என்னடா இப்போ இப்படி பண்ணிட்டானே, ஆனால் பாரு எப்படி பண்ணிட்டான் இந்த பையன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வயிற்றை கட்டி ஜேகே கையாக காட்டுறீங்க. ஜேகே சிரிச்சுட்டே வந்து லாக் பண்ணிட்டு அது நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா, ஆனால் நம்ம குழந்தை இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிட்ட வருவான்னு அப்படின்னா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அம்மா இன்னும் 2 மந்த்து தான் நம்ம கைக்கே வந்துடுவான் அப்படின்னே. நீ ஏன் ஒரு குழந்தை உனக்கு ஒரு குழந்தை எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அப்படின்னே. அப்போல்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க வயிறை வந்துட்டு பொறுமையாக டச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து அவன் கை வச்சுருங்க பையன் கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் ஜேகேவும் அதுக்கப்புறம் கையெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை வந்து ஜிமின் வீட்டுக்கு வரா. நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டு என்ன ஜிமின் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னானே. என் தங்கச்சியை கூப்பிட்டு போக அப்படின்னானே. ஜேகே உன்னை தங்கச்சி கூப்பிட்டு போவே அப்படின்னு. ஆமாண்டா 8 மந்த்தில் கூப்பிட்டு போகணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் ஜிமின் வேறு டாக்டரா, அவங்க அம்மாவும் டாக்டர் தான், அதனால உங்களை பயங்கரமாக பேம்பர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 10th மந்த் டெலிவரி, உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வேறு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஜேகே கூட சொல்லியிருப்பான் ரொம்ப வலிமா தாங்க மாட்டான்னு சொல்லியிருந்தாலும் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு.
உங்கள் வீட்டில் நோ ஆப்ரேஷன்லாம் கிடைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சி செக்ஷன்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லவும் நார்மல் டெலிவரி தான். அவ்வளோ வலிச்சிருக்கும். நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதுருப்பீங்க. உங்கள் அம்மா தான் டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு ஒரு குட்டி பையன் பிறந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பையனை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்படி கருவளையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே அவ்வளோ டல்லாக பார்க்கவே ஒரு அப்பாவி பூச்சி மாதிரி இருக்கீங்க. உங்கள் குழந்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கீல்ல, அம்மாக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து அங்கே நின்று உங்களெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கவே அவ்வளோ டல்லாகிட்டீங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பே ரொம்பவே டல்லாக இருப்பீங்க. இப்போ வேறு இன்னும் டல்லாகிட்டிங்களா? நீங்கள் குழந்தைய கையில் வச்சு அவனை பொறுமையாக தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே ரூம்குள்ளே வரா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வா ஜேகே எப்போ வந்த அப்படின்னே உங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்குறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஜேகே குழந்தைய பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே அப்படின்னானே. ஒரு பொண்ணாக பிறந்து வளர்ந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை வயனா அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பொண்ணாக பிறந்து வளர்ந்தது கஷ்டம் இல்லை, ஆனால் வயசுக்கு வந்தது அப்புறம் மந்த்லி பீரியட்ஸு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி குழந்தைய வயிற்றுக்குள்ளே வரும். அப்புறம் அந்த குழந்தைய கைக்கு வரும். அந்த குழந்தை பிறக்கிறப்ப வலி அவ்வளோதான் ஜேகே. ஆனால் அந்த குழந்தை ஃபேஸை பார்க்குறப்ப அது எதுவுமே தோணாது தெரியுமா? இவ்வளோ வலிச்சது எதுவுமே தோணாது. சம்டைம்ஸ் தோணும் இவ்வளோ வலிச்சு இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டோமே. ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு என் அழகே என் கையில் இருக்கான்னு சொல்லி தோணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஐம் சாரி உனக்கு அன்றைக்கி நான் அவ்வளோ பெயின் கொடுத்தேன்ல அப்படின்னே. இன்னும் நீ அதை மறக்கலையா அப்படின்னே. மறக்க முடியுமாடி அப்படின்னே. ஜேகே அதை மறந்துடு, நானே மறந்துட்டேன் அப்படின்னே. மறந்துட்டியா அப்படின்னே. மறந்துட்டேன். ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நீங்களும் ஜேகே ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கேன். ஜேகே அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேக்கு உங்களுக்கு மனளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தை நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட. உங்கள் டேஸும் ரொம்ப ஹாப்பியாக ரெகுலராக எல்லாருக்கும் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஓகே நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, நம்மளும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி தோணும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தர் கமெண்ட் ஒவ்வொருத்தர் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் என்னை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். அப்புறம் இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே பாய், லவ் யூ.